நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா இன்றைய ஆன்மீக பதிவுன்னு எடுத்துக்கிடும் பொழுது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எனக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். இன்றைய நாட்கள்ல இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்றத தாண்டி இந்த விரதத்தை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா அவருடைய வரம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இன்றைய நாட்கள்ல நம்ம என்ன மாதிரியான விரதங்கள் கடைபிடிக்கணும், இந்த நாட்கள் ஏன் இவ்வளவு விசேஷமா பார்க்கப்படுகிறது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இன்றைய நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிடும் பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் பலருக்குமே இன்றைய நாட்கள் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க, ஏகாதசி விரதத்தை பற்றி தான் பார்க்க போறோம். மாதந்தோறும் ஏகாதசி வந்தாலும் சரி, இந்த ஆண்டு வரக்கூடிய ஏகாதசிக்கு அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பா கொண்டாடப்படுகிறது, அந்த மார்கழி மாதத்திலிருந்து தை பிறக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி என்று நம் விரதம் இருப்பதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பரமபதம் ஏன் விளையாடணும்னு சொல்றாங்க, இரவு முழுவதும் கண் விழிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற பல கேள்விகள் நம்முள்ள எழுந்திருக்கும். அந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இந்த ஆன்மீக பதிவுல பதில் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல இந்த வைகுண்ட ஏகாதசி என்று நம்ம என்னென்ன விரதங்கள் இருக்கணும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசி பிறந்ததற்கான புராண கதைகள் என்ன அப்படின்றது தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த புராண கதையை பற்றி நம்ம தெரிந்து கொண்டா மட்டும்தான் அந்த விரதத்தை ஏன் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். முதல்ல இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம என்னென்ன மாதிரியான விரதங்கள் இருக்கலாம் அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி இந்த வைகுண்ட ஏகாதசி பிறந்ததற்கான கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது ஆரம்ப காலத்துல ஒரு அசுரனை அழைப்பதற்காக பெருமாளே பெண் உருவில் தோன்றியத கதை தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு 2 புராண கதைகளுமே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 2 புராண கதைகளுமே நம்ம பார்க்கலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப பிரம்மாவுக்கு என்ன ஆகணும், ஒரு அகங்காரம் தோன்றிடுமா. நம்ம தானே படைக்கிற கடவுள், அப்ப நம்மளதானே எல்லாருமே கும்பிடணும். அப்படி இருக்க வச்சு ஏன் காக்கும் கடவுள் விஷ்ணுவை போய் எல்லாருமே கும்பிடுறாங்க, இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அகங்காரம் தோன்றிடும். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் ரிஷிகள் எல்லாமே கூப்பிட்டு இதன் பின்பு வரக்கூடிய காலங்கள் எல்லாருமே விஷ்ணு யாருமே வழிபாடு செய்யக்கூடாது, எனக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்லுவாரு. இதை கேட்டு கோபம் அடைந்த ரிஷிகளும் தேவர்களும் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. மகாவிஷ்ணுமே என்னதான் பிரம்மா படைத்தாலும் சரி, நாங்க நம்பி எங்களுக்கு ஒரு வேண்டுதல் வேணும், உங்க முன்னாடி தானே நாங்க எங்களை காப்பாற்றுங்க நிக்கிறோம். அப்படி இருக்க வச்சு எப்படி நாங்க போயிட்டு பிரம்மாவுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, இது தவறாச்சு. உங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல ஈசன் அவர்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கலாம். இதன் பின்புதான் நாங்க பிரம்மாவுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியும். இது நீங்க தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் ரிஷிகளும் போயிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாரு, சரி நம்ம தேவர்களோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்தருளி பிரம்மாவோட அகங்காரத்தை எப்படியாவது ஒடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கோபம் அடையும் பொழுது அவருடைய காதுகளில் இருந்து 2 அரக்கர்கள் வெளிப்படுவாங்க. அந்த 2 அரக்கர்களும் வெளிப்பட்ட உடனே மகாவிஷ்ணு கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க. என்னன்னா, இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மகாவிஷ்ணு, நாங்க போயிட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பிரம்மாவோட அகங்காரத்தை மட்டும் ஒடுக்குங்க, அது போதும், அதன்படி வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆணையிடுவார். இதை கேட்டு அந்த அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி நாங்க போயிட்டு அவங்களுடைய அகங்காரத்தை ஒடுக்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க. அப்போ மகாவிஷ்ணு மறுபடியும் தடுத்து நிறுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அவங்களோட அகங்காரத்தை மட்டும் ஒடுக்கிட்டு வந்தா போதும், நீ என்ன வரம் வேணும்னு கேளு, நீ கேட்குற எந்த வரமா இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்லுவாரு. அந்த சந்தோஷத்திலேயே அந்த 2 அரக்கர்களுமே சரி பிரம்மாவை அவங்களோட அகங்காரத்தை ஒடுக்கிறதுக்கு போறாங்க. அப்போ ஒடுக்கிறதுக்கு போகும்போது சில நேரம் சிந்திச்சுட்டு மறுபடியும் மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரக்கர்கள் முன்னாடி போய் தோன்றுவாரு. அரக்கர்களே இருங்க, இது தேவர்கள் என்கிட்டதான் முறையிட்டு இருக்காங்க, அதாவது பிரம்மாவோட அகங்காரத்தை ஒடுக்குங்க சொல்லிட்டு என்கிட்டதான் முறையிடுறாங்க.
அதனால நானே போயிட்டு அவங்களோட அகங்காரத்தை வந்து முடக்குறேன், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா நீங்க வந்து முன்னாடியே வந்து எங்களுக்கு மகாவிஷ்ணு நீங்க வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டேன், இப்போ வந்து தடுத்து நிறுத்துறீங்க, நாங்களும் இதுல வந்து உங்க கூட நிக்கிறோம், அந்த வரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. சரி கூட தானே நிக்க போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கூட்டிட்டு வந்து போறாரு. அப்போ ஒரு நீண்ட போர் வந்து அவங்க 2 பேருக்கும் போயிட்டே வந்திருக்கும். அப்போ நீண்ட போருக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சரி வீழ்த்திடுவாரு மகாவிஷ்ணு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, இது எல்லாம் புரிந்து கொண்ட பிரம்மா என்ன பண்ணுவாரு, அவங்க சில அரக்கர்களை வந்து உருவாக்குவாரு. அந்த அரக்கர்கள் கூட்டம் எல்லாத்தையுமே அழிக்கிறது வந்து யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு, அவர் தான் வந்து அழிப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த 2 அரக்கர்கள், அதாவது மகாவிஷ்ணுவின் காதுகளிலிருந்து வெளிப்பட்டாங்க இல்லையா, அந்த 2 அரக்கர்களுக்குமே ஒரே ஆச்சரியமா போயிடும். என்னடா இது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை விட இவர்கிட்ட வந்து சக்தி அதிகமா இருக்கே, நம்ம வந்து தோல்வி ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி ஒப்புக்கொண்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் மண்டிடுறாங்க. நாங்க வந்து தெரியாம இதை வந்து நாங்க பண்ணிட்டோம், நீங்க வந்து ஏத்துக்கொள்ளணும், அதாவது உங்களை தேடி வந்து தரிசனம் செய்யக்கூடிய அனைவருக்கும் எங்களால் வந்து வழிபடணும், அப்படி ஒரு வரத்தை வந்து கொடுங்க, அது மட்டும் இல்லாம இந்த பரமபதத்திலையுமே வந்து எங்களை நீங்க வந்து சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா யோசிச்சு மகாவிஷ்ணு, சரி நான் அவங்கள வந்து என்னோட சேர்த்து கொள்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வதம் யுத்தம் எல்லாம் எப்போ நடக்கும்னா, அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட சமயத்துல தான் நடக்கும். அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாங்க, அந்த 11 நாட்கள் கழித்து அந்த போர் முடிஞ்சிரும். இந்த போர் முடிஞ்சு இவங்களுமே வந்து முறை வைப்பாங்க, எனக்கு இந்த வரம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்களே, அந்த கேட்ட நாட்கள்ல இருந்து 11வது நாள் வந்து சொர்க்க வாசலை திறக்கிறாரு மகாவிஷ்ணு. அப்ப அந்த சொர்க்க வாசல் வழியா அவங்க கேட்டாங்க இல்லையா அந்த அரக்கர்கள், அதன்படியே அவங்களுடைய ஆசையுமே வந்து நிறைவேற்றுவாரு. அதாவது என்னன்னா, அந்த சொர்க்கவாசல் வழியாவே அந்த பரமபதத்திலயுமே இவங்களை வந்து அந்த அரக்கர்களை வந்து சேர்த்துக்கொள்கிறாரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு வந்து பரமபதத்துல இந்த அரக்கர்களை சேர்த்துக்கிட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப வந்து உற்சாகமாயிடும். ஆக நம்ம மகாவிஷ்ணுவே இறங்கி வந்து நம்ம கூட போரிட்டு இருக்காரு, நம்ம கேட்ட உடனே ஏன் எதுக்குன்னு யோசிக்காம அந்த வரத்தையுமே வந்து கொடுத்துடுறாரு. அப்போ வந்து இது எல்லாமே பார்க்கும்பொழுது அவங்க இன்னொரு வந்து வேண்டுதலை வந்து வைக்கிறாங்க. என்னன்னா, மகாவிஷ்ணு நீங்க வந்து நாங்க கேட்ட உடனே நீங்க எங்களுக்கு வந்து இதை கொடுத்துட்டீங்க, அதனால இன்னொரு வரத்தை மட்டும் நாங்க கேட்கிறோம், எங்களுக்காக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையா வந்து வைக்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமும் மகாவிஷ்ணு, நீ கேளுப்பா, நீ கேட்ட எதுவா இருந்தாலும் நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப கேட்ட பின்பு என்ன ஆகும்னா, நீங்க வந்து எங்களுக்காக தர வேண்டாம், இந்த சேவிதத்துல, அதாவது இந்த கோவில்ல வந்து எத்தனையோ பேர் வந்து உங்களுக்கு சேவிதம் பண்ணிட்டு வந்து போறாங்க, அவங்க வரவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து மோட்சம் வந்து கொடுக்க முடியுது. ஏன்னா வந்து எல்லா நாட்களுமே உங்களை வந்து சேவிதம் பண்ணாலும் ஒரு சில சமயத்துல அவங்க பாவங்கள் வந்து பண்ணுவாங்க. ஆனா இன்றைய நாட்கள்ல வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க வந்து மோட்சம் வந்து கொடுக்க கூடாதா, இந்த சொர்க்க வாசல் வழியா வெளியே வந்து உங்களை பார்ப்பவர்களுக்கு நீங்க மோட்சம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சேவிதத்துல வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு விரதம் இருந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஒரு புண்ணியம் கொடுக்குற மாதிரி அந்த பாவங்கள் எல்லாமே நீக்கி அவங்க நீங்க சொர்க்கவாசத்துல வந்து கூப்பிட்டு வந்து கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க அந்த அரக்கர்கள். இந்த அரக்கர்கள் வந்து வைத்த பின்பு மகாவிஷ்ணு வந்து யோசிக்கிறாரு, சரிப்பா நீ கேட்டபடியே வந்து ஆகட்டும். ஏன்னா இவங்க வந்து வச்ச வேண்டுதல் என்னன்னா, அவங்களுக்காக வந்து வேண்டுதல் வைக்கல, நம்ம கூட மக்கள் வந்துமே வந்து செவிதம் வந்து பண்ணணும், அப்படி பண்ணவாச்சும் நம்மளுடைய பாவங்கள் நீங்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைத்து அவங்க வந்து கேட்குறாங்க. இதையெல்லாம் பார்த்த மகாவிஷ்ணு ஆச்சரியப்பட்டுதான், சரிப்பா நீ சொன்னபடியே வந்து ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனாலதாங்க இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சொர்க்கவாசல் வந்து திறக்குது. அந்த சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது யாரும் வந்து கடுமையான விரதம் இருந்து உண்மையான மனதோட பெருமாளை சேவிதம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு சொர்க்கவாசல் வழியா காட்சி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சொர்க்கவாசல் நம்ம போறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து கிடைக்கும். அப்படி அந்த நாட்கள்ல நம்ம பெருமாளை வணங்கணும் அப்படின்னா நமக்குமே மோட்சம் கிடைப்பதற்கான காரணங்கள் வந்து இதுதான். அதே மாதிரி நம்ம ஆரம்பத்துல இன்னொரு கேள்வியும் வந்து நான் முன்வைத்திருப்பேன். என்னன்னா, இன்றைய நாட்கள்ல மட்டும் நம்ம பரமபதம் ஏன் வந்து விளையாடுறோம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த அரக்கர்கள் வந்து இந்த பரமபதத்துல சேர்ந்ததுனால மட்டும் நம்ம வந்து பரமபதம் விளையாடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக மட்டும் காரணம் இல்லைங்க. இந்த பரமபதத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுதே வந்து தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து பாம்புகள், ஏணிகள் எல்லாமே வந்து இருக்கும். ஒரு ஏணின்னு எடுத்துக்கிடும் பொழுது அது மேல ஏறி நம்ம போயிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அதே பாம்பு கொத்துனா அதன் மேலேயே வந்து கீழே வந்து வந்துடும். பரமபதம் மாதிரி தான் நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையும். ஏற்றம் இறக்கம் இரண்டுமே சமம். அதை உணர்த்திடக்கூடிய ஒரு திருநாளை தான் இந்த நாள் அமையுது அப்படின்றத
அந்த அரக்கர்கள் மூலியமா நமக்கு காட்டுறதுக்காகவும் தான் இந்த பரமபதம் விளையாட்டுமே வந்து கொண்டு வந்தாங்க. அது ஏன் இன்றைய நாட்கள்ல மட்டும் நம்ம விளையாடுறோம் அப்படின்னா, அதாவது இரவு முழுவதும் கண்விழித்து விட்டு மறுநாள் காலையில நம்ம வந்து பெருமாளை வந்து சேவிதம் வந்து பண்ண போனோம். அப்படி இருக்க வச்சு இந்த நாட்கள் முழுவதும் கண்மொழிக்கணும் அப்படின்பது இந்த அரக்கர்கள் பரமபதமா சேர்ந்த இந்த விளையாட்டை நம்ம விளையாடணும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பம் இன்பங்கள் எதுவுமே வந்து சராசரியாக இருந்தாலும் சரி இந்த பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்றது ஒரு ஐதீக வரலாறுமே பார்க்கப்படுது. அதனாலதான் இன்றைய நாட்கள் வந்து பரமபதமும் விளையாடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த வைகுண்ட ஏகாதசி பிறந்ததற்கான புராண கதைகளாக ஒன்றுமே இதுதான். அது மாதிரி ஆரம்பத்துல நம்ம இன்னொரு விஷயமே வந்து சொல்லியிருப்போம். இந்த வைகுண்ட ஏகாதசி பிறந்ததற்கு பல புராண கதைகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மார்கழி மாதத்துல மட்டும்தான் திருப்பாவை திருப்பிரசுரம் எல்லாமே வந்து பாடுறாங்க. அது எல்லாம் ஏன் அப்படின்றது இந்த கதையில நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி இரண்டாவதாக இந்த வைகுண்ட ஏகாதசி பிறந்ததற்கான கதையை பார்க்கலாம். இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன கூட முரண் என்கிற ஒரு அரக்கன் வந்து வாழ்ந்துட்டு வந்தான். இந்த அரக்கன் எப்படிப்பட்ட அரக்கன்னா மிக கொடூர வந்து அரக்கன். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாரு இருந்து தாயதட்சணம் வந்து பார்க்காம அவங்களை கொன்று வீழ்த்தக்கூடிய ஒரு கொடூர அரக்கன் சொல்லுவான். அந்த அரக்கன் வந்து ஒரு எல்லையை மீறி வந்து என்ன பண்ணுவாங்க, தேவர்கள் எல்லாருமே போயிட்டு வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருவான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இந்த முரண் என்ற அரக்கன் தன்னை யாருமே வந்து அழிக்க முடியாத ஒரு வரத்தை நீங்க வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவருக்கு வந்து பூஜைகள் பண்ணி அவர்கிட்ட இருந்து இந்த வரத்தை வந்து வாங்கிடுறாரு இந்த அரக்கன். அதாவது முரண் என்ற அரக்கன் வந்து பிரம்மதேவர்கிட்ட இருந்து இந்த வரத்தை வாங்கிடுறான். இப்படிப்பட்ட வரத்தை வாங்கினதுனால சிவபெருமானால அழிக்க வந்து முடியல. இதெல்லாம் நன்கு யோசித்திருக்கிற சிவபெருமான் என்ன பண்ணுவாரு, தேவர்களை கூப்பிட்டு நீங்க என்கிட்ட வந்து இப்போ முறை வைக்கிறது வந்து சாத்தியம் இல்லை, நீங்க வந்து போயிட்டு என்ன பண்ணுங்க பெருமாள் கிட்ட போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சொல்றாரு. சரி சிவபெருமானே வந்து சொல்லிட்ட பின்பு நம்ம வந்து மீற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகத்தோட போயிட்டு பெருமாள் கிட்ட வந்து போறாங்க. பெருமாளுக்கு அப்ப வந்து என்னன்னா யாருமே வந்து அழிக்க கூடாதுன்ற இடத்துல வந்து இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி பாவம் புண்ணியங்கள் எல்லாமே நீக்கி ஒரு நன்மை வந்து பிறக்கணும், அவன் மனதுல ஒரு நல்ல எண்ணங்கள் வரணும் அப்படின்ற காலகட்டத்துல இருப்பார். அந்த சமயத்துல பெருமாள் இருக்கும் பொழுது இந்த தேவர்கள் வந்து போவாங்க. அப்போ வந்து பெருமாள் கிட்ட போயிட்டு இந்த தேவர்கள் வந்து முறையிடுறாங்க. பெருமாளே இந்த மாதிரி வந்து நடந்தது, நாங்க போயிட்டு சிவபெருமான் கிட்ட முறையிட்டோம், ஆனா சிவபெருமான் வந்து என்னால வந்து நான் அழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அனுப்பி வச்சிருக்காரு. எங்க மீது கொஞ்சமாவது கருணை காட்டி அந்த அரக்கனை நீங்க வந்து அழிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே யோசிச்சுட்டு இருந்த பெருமாள் என்ன பண்ணுவார், நம்ம வந்து யாரையுமே அழிக்கக்கூடாதுன்னு உட்காந்த பொழுதுதான் இப்படி எல்லாமே வருவாங்களா, சரி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம மக்களுமே வந்து பாவம் அவனுடைய அரக்கன்ல வந்து அதாவது ஒரு அரக்கனோட கொடூரத்தை வந்து இவங்களும் எவ்வளவு நாளதான் தாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஒரு பக்கம் வந்து இந்த போர் போறதுக்கு வந்து பயப்படுறாரு. அப்ப வந்து இவருக்கு வந்து போருக்கு போக விருப்பமே வந்து இல்லை. அப்போ விருப்பம் இல்லாத சமயத்துல என்ன ஆகும்னா இது தெரிஞ்சுக்கிட்டு இருந்து அந்த முரண் என்ற அரக்கன் பெருமாள் கிட்ட போயிட்டு நீ வந்து என்கிட்ட இப்ப நீ வந்து போர் வந்து புரியணும், நீ போர் புரிஞ்சு என்னை வந்து நீ வீழ்த்திட்ட அப்படி வச்சுன்னா நான் வந்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், அப்போ வந்து உங்களால போர் புரிய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் வந்து பெருமாள் கிட்ட போயிட்டு தைரியமா சவால் வந்து விடுறான். அப்போ பெருமாள் என்ன பண்ணுவாரு, போர் வந்து புரிவாரு. அப்போ போர் புரிஞ்சு அவரால் வந்து ஜெயிக்க வந்து முடியாது, வீழ்த்திடுவாரு. அதாவது பெருமாள் அந்த இடத்துல வந்து ஜெயிக்க வந்து முடியாது. ஏன்னா வந்து பிரம்மதேவர்கிட்ட தான் இவர் வந்து வரம் வாங்கியிருக்காரு. எந்த ஒரு ஆண்மகனும் தன்னை வந்து அழிக்க முடியாத வரத்தை வந்து வாங்கியிருக்காரு இந்த முரண் என்ற அரக்கன். அப்படி இருக்க வச்சு சிவபெருமானாலேயும் வந்து இவர் வீழ்த்த முடியல, அப்ப பெருமாளாலேயும் வீழ்த்த வந்து முடியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பெருமாள் என்ன பண்ணுவாரு, ஒரு சோகத்துல போயிட்டு உறங்க வந்து ஆரம்பிச்சிடுவாரு. அப்போ உறங்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து முரண் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போயிட்டு போர் புரியறதுக்கு கூப்பிடுறதுக்காக போவான். அப்போ பெருமாளுடைய சக்திகளிலிருந்து ஒரு பெண் வந்து தோன்றுறாங்க. அந்த பெண் தோன்றி அந்த அரக்கன் முன்னாடி போயிட்டு ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த ஹும் அப்படின்ற ஒரு சத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வாயில இருந்து ஒரு அக்னி பிளம்பு வந்து அந்த அரக்கனை வந்து வீழ்த்துருது. அதாவது இந்த முரண் என்ற அரக்கனை வீழ்த்தி அவன் எரிந்து முற்றிலுமே சாம்பல் ஆக்கிடுறான். அப்ப இந்த சத்தம் கேட்டு எழுந்துற பெருமான் என்ன பண்ணுவாரோ அந்த பெண்ணை நோக்கி ஏகாதசி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு ஏகாதசின்ற பெயரை வந்து சொல்றாரு நம்ம பெருமாள். இந்த ஏகாதசி இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறமா அந்த பெண்ணும் என்ன பண்ணுவாங்க, பெருமாளுடைய பாதத்துல போய் அடையிறாங்க. அதாவது அந்த பெருமாளுடைய பாதத்தில வந்து முட்டி போட்டு வணங்கி அவங்களுடைய ஆசையை வந்து பெற்றுக்கொள்றாங்க.
அப்போ வந்து பெருமாள் வந்து எல்லாத்தையுமே சுற்றி முற்றி பார்த்து அரக்கன் வந்து அழிஞ்சிட்டான். இதன் பின் மக்களுக்கும் சரி, தேவர்களுக்குமே சரி ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ வந்து செய்திருக்காயே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு. நீ கேட்ட எந்த வரமா இருந்தாலும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசியை பார்த்து வந்து கேட்குறாங்க. அப்போ ஏகாதசி என்ற பெண்ணும் சரி, தனக்காக எந்த வரமும் வேண்டாம் பெருமானே, உங்களை நோக்கி வந்து தரிசனம் செய்யறாங்க இல்லையா, அவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க தாய தட்சணை பார்க்காம அவங்க செய்த பாவங்கள் எல்லாமே நீக்கி வந்து நீங்க ஒரு புண்ணியம் வந்து தரக்கூடாதா? அவங்க பாவம் வந்து என்ன வேணா பாவம் வந்து பண்ணிட்டு இருக்கட்டும். உங்களை நோக்கி வந்தா, அதாவது உங்களை தேடி வந்து தரிசனம் செய்து தன்னுடைய பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வராங்க. அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட இந்த ஏகாதசி வந்து முன்வைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பெருமாளுக்கு இன்னொரு ஆச்சரியம் வந்து ஆயிடும். என்னன்னா, ஒரு கடவுள் வந்து வரத்தை வந்து கேட்கும் பொழுது எனக்கென்று எந்த வரமும் வேணாம், நீ மக்களுக்காக கேட்கிறியா, அப்படி வந்து என்னோட வந்து நீ சேர்ந்து வந்து கொள்ளலாம். அதாவது என்னன்னா, இன்றைய நாட்கள்ல என்னை தேடி வரக்கூடியவங்க முதல்ல உன்னை வந்து தரிசனம் வந்து பண்ணட்டும். உன்னை தரிசனம் பண்ணிவிட்டு என்ன தரிசனம் பண்றாங்க இல்லையா, அப்படி வரவங்களுக்கு நீ கேட்ட வரத்தை நான் வந்து கொடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதனாலதாங்க இந்த ஏகாதசி நாள்ல நம்ம வந்து ஏகாதசி என்று நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம், அதாவது ஏகாதசி அவங்களை நோக்கி நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னும் பொழுது நம்ம சொர்க்கவாசல் வழியா போகலாம். இந்த சொர்க்கவாசல் வழியா போகும் பொழுது பெருமாளை நம்ம தரிசனம் செய்தா நமக்கு வந்து மோட்சம் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு இரண்டாவது வரலாறு இது வந்து பார்க்கப்படுது. சரி, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த நாட்கள்ல ஏகாதசி எப்படி பிறந்தது என்ற வரலாற்று கதைகளை வந்து தெரிந்து கொண்டோம். அதன்படி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது, இந்த ஏகாதசினால நம்ம என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இன்றைய ஏகாதசி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்று காலை முதல் எல்லாமே வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது ஒரு சில பேர் 9ஆம் தேதி அன்றிலிருந்தே விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு பற்றி எல்லாமே வந்து தெரிந்து கொண்டிருக்கோம். அதன்படி தெரிந்து கொள்ளாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஒருவேளை நீங்க 9ஆம் தேதியிலிருந்து விரதம் இருக்கல அப்படின்னால எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இன்றைய நாட்களில் இருந்து கூட நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த விரதம் இருக்கும் பொழுது உப்பில்லாத உணவு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். இரவு முட்களுமே சரி, நம்ம கண் விழித்து பெருமாளுடைய அவங்களுடைய சொற்பொழிவு, அவங்களுடைய பாடல்கள் மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம பரமபதம் விளையாடும் சரி, நம்ம கண் விழித்து வந்து இந்த வழிபாடை வந்து செய்யணும். இரவு முழுவதுமே சரி, நம்ம எந்த ஒரு உப்பில்லாத உணவுமே எடுத்துக்கொள்ளலாம். அந்த உப்பில்லாத உணவு எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க ஒரு சில பேரால உணவு வந்து சாப்பிடாம இருக்க முடியாது, ஏன்னா நோய் பயப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கவங்க மட்டும்தான் இந்த உப்பில்லாத சாப்பாடை வந்து சாப்பிடணும். மற்றபடி வந்து உடல்நலம் சரியா இருக்கிறவங்க அன்றைய நாட்கள் முழுவதுமே சரி, பழங்கள், பால் இது போன்ற விஷயங்கள் வந்து எடுத்து வந்து கொள்ளலாம். இரவு முழுவதும் கண் விழித்து விட்டு காலை, அதாவது 11ஆம் தேதி காலை 8:15 மணிக்குள்ளாக பெருமாளுக்கு வீட்டிலே சரி தீபம் ஏற்றி படையலிட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னும் பொழுது அவ்வளவு சிறந்த புண்ணியங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த வரலாற்று பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த படையலிடுறோம் இல்லையா, தாளிகை சொல்லுவாங்க. இந்த தாளிகை பெருமாளுக்கு இடும் பொழுது அவங்களுக்கு 21 காய்கள் கொண்டு நம்ம வந்து சாம்பார் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 21 காய்கள்ல முக்கியமா அகத்திக்கீரையும் சரி, நெல்லிக்காயும் சரி சேர்த்து கொள்ளணும். அது எதற்காக அப்படின்னா, இந்த 2 நாட்கள விரதம் இருக்காங்க இல்லையா, அப்ப இந்த 2 நாட்கள் நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கும் பொழுது நம்ம உடல்ல வந்து புண்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்படி இருக்க வச்சு நம்ம பெருமாளுக்காக விரதம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நோயுமே நம்ம கெட்ட அண்டாதுன்னு குறிப்பிட்டிருந்தாலும், அப்ப 2 நாட்கள் கழித்து நம்ம உணவு உண்ணும் பொழுது அப்போ செரிமானம் ஆகிறதுக்காகவும் தான் இந்த அகத்திக்கீரையும் சரி, இந்த நெல்லிக்காயும் சரி சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 நாட்களுமே விரதம் இருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னும் பொழுது இந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னா உடலுக்கு மிகவும் சக்தி இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த நாட்கள் இந்த விரதம் இருந்து நம்ம இந்த வழிபாட்டை கடைபிடித்தோம்னா அவ்வளவு விசேஷமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த காலை 8:15 மணிக்குள்ளாக நம்ம இந்த தாளிகை இட்டுறோம் இல்லையா, அதாவது 11ஆம் தேதி காலை 8:15 மணிக்குள்ள இந்த தாளிகை இட்டு தீபாராதனை எல்லாமே காண்பித்து முடித்துட்டோம். அந்த தீபாராதனை காண்பித்து முடித்து விட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அதாவது பெருமாள் கோவிலுக்கு அன்னைக்கு சென்றோம் அப்படின்னும் அவ்வளவு விசேஷம் தரக்கூடிய ஒன்று. அன்னைக்குதான் சொர்க்கவாசலுமே திறக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய சமயத்துல நம்ம போயிட்டு பெருமாளை செவிதம் பண்ணோம் அப்படின்னும்போது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது முற்றிலுமாக நீங்கி மோட்சம் தரக்கூடிய ஒரு நாளாகவும் கருதப்படுது. இதுதாங்க ஏகாதசி நாளுடைய சிறப்பு.
இந்த ஏகாதசி பிறந்ததுக்கான வரலாறு என்ன? இந்த ஏகாதசி நாட்கள் நம்ம என்ன மாதிரியான விரதங்கள் இருக்கணும் அப்படின்றத பார்த்திருப்போம். அதன்படி நம்ம அடுத்ததாக பார்க்கப்பட்டது இந்த வைகுண்ட நாட்கள்ல மட்டும், அதாவது இந்த மார்கழி மாதத்துல மட்டும் ஏன் வந்து திருப்பாவை, திருப்பிரசனம் இது போன்ற விஷயங்கள் வந்து பாடப்படுது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். இப்போ அன்றைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த திருப்பாவை பிரசுரம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக பாடக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எப்பவுமே அவங்க பாடுற இந்த பிரசுரங்கள் எல்லாமே பெருமாளை மட்டும்தான் நோக்கி வந்து இருக்கும். இது பெருமாளை பற்றி மிகவும் சிறப்பாக பாடக்கூடிய ஒரு நாள் வந்து பாடிட்டு வந்து இருப்பாங்க. அப்படி பாட்டு எல்லாமே கேட்டுட்டு இருந்தக்கூடியவர் பெருமாளே எழுந்துட்டு வந்து, திருமங்கை ஆழ்வா உன்னோட பாடல் பிரசுரங்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவே வந்து அருமையா அற்புதமா வந்திருக்கு. கேட்க கேட்க இனிமையா வந்து இருக்கு. இவ்வளவு தூரம் என்னை பற்றி புகழ்ந்து வந்து பாடுறே, உனக்கு என்ன வரும் வேணும் கேளியா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து சொல்றாங்க. பெருமாள் சொன்னதுக்கு அப்புறமா திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். ஏன்னா யாரை நோக்கி நம்ம வந்து பாடுறோம் அவரே எந்திரிச்சு வந்து, அதாவது எழுந்தருளி வந்து நம்ம முன்னாடி காட்சி கொடுக்கறதே நமக்கு வந்து ஒரு வரம். இதுலயுமே வந்து நமக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப இதை விட நமக்கு வந்து என்ன வந்து வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார் வந்து யோசிக்கிறாரு. ஐயா பெருமானே, எனக்கு வந்து வேற எந்த ஒரு விஷயமே வந்து வேண்டாம். நீங்க என் கண் முன்னாடி தோன்றதே எனக்கு வந்து அவ்வளவு வந்து ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதை கேட்டதுமே திருமங்கை ஆழ்வாருக்கு அவ்வளவு வந்து ஒரு சந்தோஷம். அப்போ பெருமானே, நீங்க வந்து என் முன்னாடி வந்ததே வந்து ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு விஷயம், ஆச்சரியமாவும் இருக்கு. அதை விட நான் ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கேன். ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நிற்கும் பொழுது நீங்க என்ன வரும் வேணும் கேளுன்னு வேற சொல்றீங்க. இப்படி இருக்க வச்சு எனக்கு வந்து என்ன வருங்கன்னு கேட்கறது எனக்கு தெரியல. ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு திருமங்கை ஆழ்வார். அவர் என்ன விண்ணப்பம் வைப்பார்னா, நான் 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கு மேல வந்து உங்களை பற்றி நான் புகழ்ந்து பாடியிருக்கேன். எல்லா பாடல்களுமே நீங்க வந்து கேட்கணும்னா உங்களுக்குமே வந்து காலம் வந்து போதாது. அதனால இந்த தொடர்ந்து 10 நாட்களுக்கு 100 பாடலா நீங்க வந்து கேட்டீங்கன்னா, இந்த 1000 பிரபந்தங்களும் நீங்க வந்து கேட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. சரி, இது சொல்றது கூட யோசனை நல்லா இருக்கே. இதுக்கு வந்து ஒரு பேர் வந்து வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து யோசிக்கிறாரு. சரியா, நீ வந்து கேட்டதுனால இது வந்து பகல் 10 அப்படின்னு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு பெருமாள். இந்த பகல் 10 அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்து இந்த திவ்ய பிரபந்தங்களை பாடுறது, திருப்பாவை பிரசங்கங்கள் பற்றி பாடுறதுனாலதான் இந்த வைகுண்ட ஏகாதசி தொடங்கத்துக்கு முன்னாடி நாள்ல இருந்து, அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்காங்களே அதன் முன்புல இருந்து 10 நாட்கள் வந்து இந்த திருப்பாவை பிரசுரங்களுக்கான பாடுறதுக்கான காரணங்கள் வந்து இதுதான். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் அவரே வந்து பாடி பெருமாள் வந்து வரம் கொடுத்ததுனாலதான் இதை வந்து பகல் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரா 10ன்னு இருக்கும் இல்லையா, அதையுமே வந்து பிறந்த கதை என்னன்னு நான் சொல்லிடுறேன். திருமங்கை ஆழ்வார் இந்த வரத்தை வந்து கேட்டதுக்கு அப்புறமா ரொம்ப வந்து சந்தோஷமாயிடும். அப்பா பெருமானே, நீ வந்து இந்த வரத்தை வந்து கொடுத்துட்டா இன்னொரு விண்ணப்பம் மட்டும் நான் வைக்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. என்னப்பா கேளு, உன்னை கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு பெருமான். இதை கேட்டதுக்கு அப்புறமா திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணுவாரு, நான் மட்டும் உங்களை பத்தி சேவிதம் பண்ணி பாடல, இன்னொருத்தருமே வந்து இருக்காரு, அவர் தான் நம்மளுடைய நம்மாழ்வார். இவருமே சரி உங்களை பத்தி நிறைய பிரசுரங்கள் எல்லாமே பாடியிருக்காரு, நீங்க அவருடைய பாடலுமே வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னையும் அதோ உன்னோட பாடலை நீ வந்து பாட சொன்ன, உன்னோட பாடல் கேட்கும் பொழுது அவருமே நான் எப்படி வந்து பாட கேட்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. சரி, இதுக்கு வந்து இன்னொரு இதுவுமே நம்ம வந்து பண்ணலாம். அதாவது என்னன்னா, நீ பகல்ல வந்து பாடிக்கோ, அவர் வந்து இரவுல வந்து பாடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இரவுல வந்து தொடர்ந்து 10 நாட்களுக்கு 100 பாவைகளா வந்து திருப்பாவைகள் பாடுறதுனாலதான் இதை வந்து திருப்பாவை ராப்பத்து அப்படின்னு வந்து பேர் வைக்க காரணம். இந்த பகல் 10 ரா 10 இரண்டுமே தோன்றதுக்கான காரணங்கள் வந்து இதுதாங்க. இந்த 2 பாவைகளுமே சரி இந்த 10 நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து பாடுவாங்க. இந்த 10 நாட்களுக்குமே சரி வெறும் திருப்பாவை வந்து பாட மட்டும் செய்ய மாட்டாங்க. அதில் வரக்கூடிய கதைகளா இருக்கட்டும், எல்லா விஷயத்துமே சரி அழகா நடித்து காட்டியுமே வந்து நம்மளோட பெருமாள் முன்பு வந்து இதை வந்து செய்வாங்க. இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பகல் 10 ரா 10 அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மார்கழி மாதத்துல திருப்பாவை திருப்பிரசுரம் எல்லாமே பாடுறதுக்கான காரணங்களுமே வந்து இதுதாங்க. இந்த திருப்பாவை பிரசுரங்கள் எல்லாமே பாடுறதுக்கான காரணங்கள் என்னன்றது நம்ம தெரிந்திருப்போம். அது மட்டும் இல்லாம வைகுண்ட ஏகாதசி பிறந்ததற்கான காரணங்கள், வரலாறு என்ன, இந்த நாட்கள் நம்ம என்ன மாதிரியான விரதங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்றது எல்லாற்றை பத்தியுமே நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். இதுதான் வைகுண்ட ஏகாதசி பிறந்த தர வரலாறு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஸ்வரி வெங்கடேசன்.